So இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா salt full பார்க்க போறோம். So chemicals from common salt. Chemicals from common salt. So sea water ல என்ன இருக்குன்னா ஏகப்பட்ட salt dissolved. ஓகேவா? sea water contain many salt dissolved. அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சோடியம் குளோரைடை மட்டும் நம்ம தனியாக இருக்கும். சீ வாட்டரில் ஏகப்பட்ட சால்ட் இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், சீ வாட்டரை மட்டும் தனியாக என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ என்ன பண்ணுவோம்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைப்போம். வாட்டர் என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதை எவாப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டோரிங் வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஆகும். தென் அண்ட் ரிமைன். ஸோ நமக்கு என்ன ஆகும், அது எவாப்ரேட் ஆகும்போது ஒரு ராக்கி சால்ட் கிடைக்கும். ஒரு ராக்கி சால்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது இம்பியூரிட்டிஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன கலரில் இருக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகேங்களா? என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில். ஏன் இது ப்ரௌன் கலரில் இருக்குன்னா டியூ டு impurities. ஓகேவா? அதிகப்படியான impurities இருக்கறனால என்ன ஆகும், இது பிரவுன் கலர்ல இருக்கு. ஓகே, அதிகப்படியான impurities இருக்கிறதுனால இது என்னவா இருக்கு, எனக்கு பிரவுன் கலர்ல இருக்கு. சோ இத தான் நாம என்ன சொல்லுவோம்னா காமன் சால்ட் னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், காமன் சால்ட் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், காமன் சால்ட் னு சொல்லுவோம். So this is the important raw material. The common salt it is an important raw material for various material for daily use. அதாவது என்னன்னா sodium hydroxide நாம யூஸ் பண்றோம். next baking soda, washing soda எல்லாத்துக்குமே இந்த common salt. ஓகே, அந்த ராக்கி சால்ட் வந்து இந்த brown color இருக்கு. இத நம்ம பியூரிஃபை பண்ணிட்டா நமக்கு என்னவா கிடைக்குது, நமக்கு NaCl ஆயிடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது brine concept. So what is meant by brine? Very important topic. What is meant by brine? When electricity is passed through an aqueous solution of sodium chloride. When electricity is passed through an aqueous solution of sodium chloride. So என்ன பண்றா, aqueous solution of sodium chloride என்னது, NaCl இருக்கும், salt வந்து தண்ணில கலந்தா அது என்னது, sodium chloride. When electricity is passed through an aqueous solution of sodium chloride, it decomposes. என்னவா மாறும், எனக்கு அது sodium hydroxide ஆ மாறும். It decomposes to form sodium hydroxide. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா குளோர் ஆல்கலி ப்ராசஸ். என்ன பேரு, குளோர் ஆல்கலி ப்ராசஸ். This process is called குளோர் ஆல்கலி ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, குளோர் ஆல்கலி ப்ராசஸ். ஓகேங்களா? So brine, electrolysis of brine na electrolysis of brine. So ஒரு எலக்ட்ரோலைசஸ்னா என்ன, நம்ம வந்து பார்த்தனா நான் என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து பார்த்தனா ஒரு பீக்கர் எடுத்துர்க்கேன். அந்த பீக்கர்ல என்ன பண்றேன், நான் NaCl போட்டுருக்கேன். சோ எலக்ட்ரோலைசஸ்னா என்னது, கரண்ட் பாஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும், எலக்ட்ரோலைசஸ் ஆஃப் brine na when electricity is passed through an aqueous solution of sodium chloride, it decomposes to form sodium hydroxide. ஓகேவா? சோ அப்ப எப்படி சேவ் ஆகும்னா கேத்தோடு, இது ஆனோடு. ஓகேவா? இந்த கேத்தோட்ல என்ன போகும்னா ஹைட்ரோஜன் கேஸ் போகும். என்ன போகும், ஹைட்ரோஜன் கேஸ் போகும். இந்த கேத்தோட்ல என்ன போகும்னா குளோரின் கேஸ் போகும். இங்க NaOH எங்க ஃபார்ம் ஆகும்னா is formed near the cathode. Formed near the cathode. அத பாருங்க, என்ன நான் சொல்றேன், NaCl அத என்ன பண்றேன், நான் வாட்டரோட mix பண்றேன். வாட்டரோட mix பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு
NaOH கிடைக்குது ப்ளஸ் என்ன கிடைக்குதுன்னா குளோரைன் கிடைக்குது ப்ளஸ் ஹைட்ரோஜன் கேஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்ரோஜன் கேஸ் எங்க ஸ்டோர் ஆகுது? கேத்தோட்ல ஸ்டோர் ஆகுது. இந்த குளோரைன் கேஸ் எங்க ஸ்டோர் ஆகுது? ஆனோட்ல ஸ்டோர் ஆகுது. NaOH is formed near the cathode. ஓகே? ஸோ NaCl plus H. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். இதுதான் குளோர் ஆல்கலி ப்ராசஸ். ஸோ NaCl. ஸோ இங்க வந்து குளோரைன் 2 இருக்கு. ஸோ 2 போடுறேன். இங்க நான் 2 போடணும். புரிஞ்சுதா? ஹைட்ரோஜன் 2 இருக்கா? 4 இருக்கு. ஸோ இங்க 2 போடணும். புரிஞ்சுதா? ஓகே? ஸோ this is the chlor-alkali process. ஓகேங்களா? சோ இந்த ஹைட்ரோஜன் ஓகேங்களா? இந்த ஹைட்ரோஜன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஜன் வந்து பாத்தீங்கன்னா for making ammonia. ஓகேங்களா? used for fuels and it is used for making ammonia. next fertilizers யூஸ் பண்றதுக்கு ஹைட்ரோஜன் யூஸ் பண்றோம். Hydrogen is used for fuels, for making ammonia and for fertilizers. Chlorine எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? It is used for water treatment. And swimming pools நீங்க பாத்தீங்கன்னா இந்த chlorine water தான் இருக்கும். next disinfectants of water க்கு நாம இந்த chlorine யூஸ் பண்றோம். next hydrogen plus chlorine சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? HCl கிடைக்கும். இந்த HCl எதுக்கு யூஸ் பண்றோம்னா for cleaning steel. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ammonium chloride க்கு next வந்து பாத்தீங்கன்னா medicines, cosmetics க்கு பயன்படுத்துறோம். next NaOH இருக்குல, இந்த NaOH எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா used for making soaps, detergents, artificial fibers, இது எல்லாத்துக்குமே இந்த NaOH நம்ம பயன்படுத்துறோம். சோ ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு யூசஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா அடுத்ததுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. chlor-alkali process தான் இந்த ஈக்குவேஷன் எழுதணும். what is a chlor-alkali process? when electricity is passed through an aqueous solution of sodium chloride, it decomposes to form sodium hydroxide. so cathode-ல எனக்கு ஹைட்ரோஜன் வரும், anode-ல chlorine gas இருக்கும். NaOH is found near the cathode. okay? so next நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். so bleaching powder னா என்ன? இப்போ நாம வந்து இந்த கொரோனா டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும் பாருங்க கிருமி நாசினி. சோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருக்கும் கிருமி நாசினியாக. ஓகேவா? so the chlorine gas is used for the manufacture of bleaching powder. the chlorine இருக்கு பாத்தீங்களா? நம்ம chlorine பார்த்தோம் பாருங்க. this chlorine gas is used for the manufacturing of bleaching powder. ஓகேவா? என்ன எடுக்கிறோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறோம். இதோட இந்த குளோரைனை நான் ஆட் பண்ணும்போது இது என்னது? ட்ரை ஸ்லேக்ட் லைன். இதோட சேர்க்கும் பொழுது எனக்கு கால்சியம் ஆக்சி குளோரைடு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கால்சியம் ஆக்சி குளோரைடு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கால்சியம் oxychloride. This is the chemical name for a bleaching powder. Bleaching powder, calcium oxychloride oda common name bleaching powder. Bleaching powder oda chemical name enadhu? Calcium oxychloride. So இதுதான் நமக்கு என்னது? This is the bleaching powder. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய வீட்ல தெளிக்கிறோம். ஓகேங்களா? calcium oxychloride தான் நம்ம என்னது? கிருமி நாசினியாக இப்ப பயன்படுத்துறோம். ஓகேவா? COVID-19 க்கு. சோ இதுதான். ஓகேவா? ட்ரைஸ்லேட்டர் லைன் கூட குளோரைன் ஆட் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்குது? calcium oxychloride plus water கிடைக்குது. So என்னென்ன யூசஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா what is the uses அப்படி பார்த்தோம்னா it is used as a oxidizing agent in chemical industries. என்னது? is used as a oxidizing agent in chemical industries. Oxidizing agent in chemical industries. Oxidizing agent in chemical industries நம்ம பயன்படுத்துறோம். ரெண்டாவது என்னன்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட். ட்ரிங்கிங் வாட்டர், இந்த லாரி தண்ணிலாம் வரும்போது மோஸ்ட்லி இந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் உள்ள போடுவாங்க. டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃபார் மூணாவது ஃபார் காட்டன் என்ன பண்ணுவோம்னா ப்ளீச், காட்டனை ப்ளீச் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் and linen in textile industries. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த wood pulp வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பண்றதுக்கு பேப்பர் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துவாங்க. for bleaching wood pulp.
இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல. நெக்ஸ்ட் for bleaching wood pulp எங்க பேப்பர் இண்டஸ்ட்ரி. அஞ்சாவது என்னன்னா for bleach இந்த cloth எல்லாம் நம்ம வாஷ் பண்ணுவோம் பாத்தீங்களா லாண்ட்ரில, ஓகேங்களா, for bleaching wash clothes. எங்க லாண்ட்ரி. ஸோ இந்த யூசஸ்ல ஏதாவது நீங்க ஒரு யூஸ் எடுத்துனா போதும். மேக்ஸிமம் இந்த ரெண்டு யூஸ் தான் பெஸ்டா இருக்கும். It is used as oxidizing agent in chemical industries. It is used as a disinfectant in drinking water. Okay. So இந்த equation program நமக்கு CaOH twice plus Cl2 gives calcium oxychloride plus water. Okay. Okay. Next நம்ம பார்க்க போறது baking soda. Okay. So what is meant by baking soda? The baking soda என்ன பண்றோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபுட் எல்லாம் டேஸ்டியா வேணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குக் ஃபாஸ்டா நடக்கணும்னா it is added for faster cooking. Is added for faster cooking. நம்மளுடைய குக் பண்ண ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேக்கிங் சோடாவை பயன்படுத்துவோம். பேக்கிங் சோடாவுடைய கெமிக்கல் நேம் என்னன்னா சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட். என்னது? சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட். இதுதான் என்னது? பேக்கிங் சோடாவுடைய கெமிக்கல் நேம். ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சிக்ளோரைட். பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaCl எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம், ப்ளஸ் அமோனியா எடுத்துக்கிறோம். இந்த மூணுத்தையும் நாலுத்தையும் சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அமோனியம் குளோரைடு கிடைக்கும், ப்ளஸ் NaHCO3 கிடைக்கும். This is the sodium hydrogen carbonate and this is known as baking soda. Okay, so இந்த baking soda என்னன்னா it is a mild corrosive, it is a mild corrosive basic salt. இத நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஆன்டாசிடா யூஸ் பண்றோம். ஆன்டாசிட்னா என்னது? நமக்கு அதிகமான அசிடிட்டி ப்ராப்ளம் வருதா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த ஆன்டாசிடை பயன்படுத்துறோம். So NaHCO3 is a basic salt. It is a basic salt. Suppose இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன், அதாவது எந்த ஆசிட் எந்த பேஸை பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா it is a basic salt ன்னு சொல்லிட்டோம். பேசிக் சால்ட் என்னது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மைல்டு கொரோசிவ் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது, மைல்டு கொரோசிவ் பேசிக் சால்ட். ஸோ பேசிக் சால்ட்டா இப்போ இந்த பேசிக் சால்ட் எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னா ஸ்ட்ராங் பேஸ் ப்ளஸ் வீக் ஆசிட் இது ரெண்டையும் கலந்தா என்ன கிடைக்கும்னா NaHCO3 கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். இது ஒரு ப்ரிப்பரேஷன், இது ஒரு ப்ரிப்பரேஷன். ஓகே, sodium chloride plus water plus carbon dioxide plus ammonia gives ammonium chloride plus NaHCO3 sodium carbonate என்ன கொடுக்கும். It is a mild corrosive basic salt and it's used as an antacid. So NaH plus H2CO3 strong base, weak acid gives NaHCO3 plus water நமக்கு கொடுக்கும். So இந்த NaHCO3 ஹீட் பண்ணா எனக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்கும். என்னது? NaHCO3 நான் ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் கார்பனேட் கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? சோடியம் கார்பனேட் கிடைக்கும். சோ இந்த சோடியம் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா does not contain water of crystallization. water of crystallization னா வாட்டரோட மாலிக்யூல் அட்டாச் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்னது? water of crystallization. So இந்த NaCO3 does not contain water of crystallization. water of crystallization. Okay, water of crystallization. Okay, so இப்போ இந்த பேக்கிங் சோடால இருந்து நாம எப்படி பேக்கிங் பவுடரை மேனுஃபேக்சர் பண்றது பார்ப்போம். சோ இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா கேக்குதா? சோ பேக்கிங் சோடால இருந்து எப்படி பேக்கிங் பவுடர் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். Okay, NaCO3 is a sodium hydrogen carbonate that is known as baking soda. Okay,
பவுடரை உருவாக்குறது அப்படின்னா பேக்கிங் பவுடர் எப்படி உருவாக்குறதுனா which is a mixture of baking soda which is a mixture of baking soda and mild edible acid and mild edible acid such as tartaric acid such as tartaric acid என்ன பண்ணுவோம் பயன்படுத்துவோம். அதாவது இந்த பேக்கிங் பவுடர் நாம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதான் அது பேக்கிங் பவுடர். அதாவது NaHCO3 என்னும் plus H னா என்னது is mixed with என்ன பண்றோம் ஒரு H2 அதாவது இனி ஒரு ஆசிட் அதான் அது mild edible acid such as tartaric acid போடுறோம். H னா mixed with water என்னது H னா என்னது mixed with water from any acid. இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது தான் நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா பேக்கிங் பவுடரா ஃபார்ம் ஆகும். புரியுதா? பேக்கிங் பவுடர்னா என்னது which is a mixture of baking soda and a mild edible acid such as tartaric acid. இது என்னது mixed with CH2O mixed with H2O ல mix ஆனது. ஓகே H2O ல mix பண்றோம் from any acid எந்த ஒரு ஆசிட் இல்லையோ from any acid. சோ இதுதான் என்னது பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடரை ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் CO2 கிடைக்கும் plus H2O கிடைக்கும் plus sodium salt of acid. ஓகே இந்த CO2 ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்களா இதுதான் நம்ம இந்த பிரெட்க்கு சாப்பிடுறோம் கேக் சாப்பிடுறோம் இதெல்லாம் இப்படி ஸ்பாஞ்சா இருக்கு பாத்தீங்களா இந்த CO2 தான் காரணம். ஓகே so the CO2 produced during this reaction causes breads or cake to rise making them soft and spongy. Okay soft and spongy உதவுறதுக்கு இந்த CO2 தான் மிக முக்கியமான காரணம். Next இந்த பேக்கிங் சோடாவோட இன்னொரு யூசஸ் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா it is used as a main ingredient in antacid. Okay main ingredient in antacid. Antacid அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல இந்த பேக்கிங் சோடாவை நம்ம பயன்படுத்துறோம். சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல நாம என்ன பண்றோம் இந்த பேக்கிங் சோடாவை பயன்படுத்துறோம். பேக்கிங் பவுடர்னா என்னது which is a mixture of baking soda and a mild edible acid such as tartaric acid. இதுல வெளியில ஒரு CO2 தான் நமக்கு பிரெட்டையும் அந்த இது பிரெட் and cakes எல்லாமே ஸ்பாஞ்சியா அப்படியே ஸ்பாஞ்சியா இருக்கிறதுக்கு மிகவும் யூஸ் ஆகும். ஓகே this is the baking. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாஷிங் சோடா. சோ ப்ளீச்சிங் பவுடர் பார்த்துட்டோம் பேக்கிங் சோடா பார்த்துட்டோம் பேக்கிங் பவுடர் பார்த்துட்டோம் வாஷிங் சோடா வாஷிங் சோடா என்னன்னா சோடியம் கார்பனேட்டை எனக்கு ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது பேக்கிங் சோடா கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேவா சோடியம் கார்பனேட் அதாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது சோடியம் கார்பனேட் கிடைச்சது. கரெக்ட்டா சோடியம் கார்பனேட் கிடைச்சது. ஓகேவா so sodium carbonate is obtained by heating the baking soda. என்னது sodium carbonate can be obtained by heating the sodium hydrogen carbonate. so sodium carbonate எனக்கு தேவைனா இந்த sodium hydrogen carbonate நான் ஹீட் பண்ணா எனக்கு sodium carbonate கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த sodium carbonate நான் recrystallization பண்ணா recrystallization of sodium carbonate இந்த sodium carbonate recrystallization பண்ணா ஓகேவா அது எனக்கு என்ன கொடுக்கும்னா வாஷிங் சோடாவை கொடுக்கும். என்ன கொடுக்கும் வாஷிங் சோடாவை கொடுக்கும். ரீக்ரிஸ்டலைசேஷனா வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆட் ஆகும். ஸோ Na2CO3 plus 10H2 10H2 என்னது 10 molecules of water. இது என்ன கொடுக்கும் எனக்கு Na2CO3 dot 10H2O கொடுக்கும். This is known as washing soda. This is known as washing soda. Na2CO3 is sodium carbonate.
சோடியம் கார்பனேட் ரீகிறிஸ்டலைசேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? வாஷிங் சோடா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வாஷிங் சோடாவோட யூசஸ் என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் போராக்ஸை மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் ஆகும். என்னது? போராக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ண யூஸ் என்ன? மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் போராக்ஸ். நெக்ஸ்ட் கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுது. ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வாஷிங் சோடா என்னது? கிளீனிங் ஏஜென்ட் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ். ஓகே, மூணாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவிங் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ரிமூவிங் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் ரிமூவ் பண்றதுக்கு மிகவும் யூஸ் ஆகுது. ரிமூவிங் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வாஷிங் சோடா கான்செப்ட். Okay, this is the washing soda. Next நம்ம பார்க்க போறது என்னன்னா plaster of Paris gypsum. So ரொம்ப ரொம்ப important. So are the crystals of salt really bright? So that's the concept. Are the crystals of salt really bright? Okay. So இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு Bunsen burner இருக்கு. இந்த Bunsen burnerல ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு. அந்த டெஸ்ட் டியூப்ல என்ன சால்ட் இருக்குன்னா காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? copper sulfate crystals இருக்கு. இந்த copper sulfate crystals நான் என்ன பண்றேன்? ஹீட் பண்றேன். So copper sulfate crystals na CuSO4.5H2. This is the copper sulfate crystals. இதை என்ன சொல்லுவாங்கன்னா hydrated copper sulfate னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன கலர்ல இருக்கும்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இதை நான் ஹீட் பண்ணா இந்த காப்பர் சல்ஃபேட் இந்த வாட்டர் மாலிக்யூல் என்ன ஆகும்னா தனியா பிரிஞ்சு எனக்கு anhydrous காப்பர் சல்ஃபேட்டா எனக்கு என்னது anhydrous காப்பர் சல்ஃபேட்டா எனக்கு கிடைக்கும். இது என்ன கலர்ல இருக்கும்? எனக்கு டர்ட்டி ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, சோ அப்ப சேஞ்ச் இன் கலர் நீங்க எழுதலாம்ல. என்ன எழுதலாம்? சேஞ்ச் இன் கலர் எழுதலாம். So CuSO4.5H2 hydrated copper sulfate எனக்கு அதை நான் என்ன பண்றேன்? நான் வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு anhydrous copper sulfate கிடைக்குது. This is the okay anhydrous copper sulfate. So இங்க என்ன இந்த மாதிரி .5H2 ல இருக்கு. இதுல என்ன சொல்றோம்? That is known as water of crystallization. அதுக்கு பேர் என்னது? Water of crystallization. Water of crystallization னா definition எழுதிக்கோங்க. Water of crystallization. What is the definition of it? It is the fixed number of water molecules. It is the fixed number of water molecules. It is the fixed number of water molecules present in one formula. Present in one formula of one formula unit of a salt. That is, what is the water of crystallization? It is the fixed number of water molecules present in one formula unit of a salt. That is, for example, Na.5H2 இருக்குன்னா 5 molecule of water இருக்குன்னு அர்த்தம். For example, Na2CO3.NH2O na 10 molecules of water இருக்குன்னு அர்த்தம். So this is known as water of crystallization. அடுத்து நம்ம பார்க்க போறது plaster of Paris and gypsum. Okay? Okay. So what is known as plaster of Paris?
plaster of Paris என்ன? So CaSO4.2H2 இதுக்கு பேர் என்னன்னா gypsum. அது வந்து காமன் நேம். இதோட கெமிக்கல் நேம் என்னன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஸோ இதோட காமன் நேம் என்னது gypsum. இதோட கெமிக்கல் நேம் என்னது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இது வந்து இதோட கெமிக்கல் நேம். gypsum காமன் நேம், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் என்றது இதோட கெமிக்கல் நேம். இத 373 கெல்வினுக்கு நான் ஹீட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா CaSO4.2H2O வா கிடைக்கும். இதுல ஆஃப் போச்சுனா பேலன்ஸ் எவ்வளோ 1/2 H2O இருக்கும். இது 2 1s are 1 1 + 1 2 + 1 என்னது 3/2 ன்னு போடலாம். புக்ல மேபி 3/2 ன்னு இருக்கலாம். ஓகே, சோ this is known as plaster of Paris. இது காமன் நேம். கெமிக்கல் நேம் என்னது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஓகே, இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கையெல்லாம் உடைஞ்சிடுச்சுன்னா இந்த புத்தூர் கட்டெல்லாம் போய் போடுவோம் பாத்தீங்களா, அதுதான். ஓகேவா, ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ராக்சர்டு போன்ஸ் இன் த ரைட் பொசிஷன். யூசஸ் என்ன? ஃபார் சப்போர்ட்டிங் fractured bones in right position. இது ஒரு யூஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா for making toys, for decoration எல்லாத்துக்குமே இந்த plaster of Paris யூஸ் ஆகும். for making toys, decoration எல்லாமே. ஓகேவா, for making toys, decoration எல்லாம். ஓகே, சோ இந்த plaster of Paris வந்து gypsum மறுபடியும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கொண்டு வர முடியும். சோ CaSO4.2H2O plus 1/2 H2O மறுபடியும் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இந்த ஜிப்சம் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஜிப்சம் 373 கெல்வினுக்கு மட்டும் தான் ஹீட் பண்ணணும். அதுக்கு மேல ஹீட் பண்ணா எனக்கு CaSO4 மட்டும் தான் கிடைக்கும். CaSO4.2H2O கிடைக்காது. ஓகே, அதாவது plaster of Paris கிடைக்காது, வெறும் கால்சியம் சல்ஃபேட் மட்டும் தான் கிடைக்கும். இதுதான் plaster of Paris ஜிப்சம். சோ மறுபடியும் ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 1/2 ரெண்டும் சேர்ந்து 2H2O வா மாறிடும். ஓகேவா, புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் ஓவர். ஸோ ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட் எல்லாமே டோட்டலாக ஓவர். ஸோ இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ் 2012 2020 வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஆஸ்வெல் அதோடைய 1 வேர்ட் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.